பன்னீர் திராட்சை போட்டுக்கலாம்ப்பா, அண்ணாச்சி பழம்பா. சாப்பிட மாட்டேங்கிறோம். இந்த ஊறுகாய்க்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி வா நாக்கில் வச்சு அப்படி கரைஞ்சி போகுது. அப்படியே தேனுமாண்டா இருக்குங்க. அப்படியே அரிசி ஊற போகணும். வேமா சட்டி எடுப்பா டக்குன்னு. அரிசி கொண்டாப்பா. தண்ணி எடு வேமா. சும்மா மசம் இருக்கக்கூடாது. கொண்டா தண்ணியா அப்படி. எப்படி பார்க்கலாம். டேய் விழுந்து தொலைஞ்சிடாடா. பூண்டு அப்படியே வைக்கிடா அடுப்பில். பொண்ணு மழை வரைக்கும் பழக்கல ஆண்டி இருக்கும். இன்னொரு 4 வருஷம் கழிச்சு நீர் நல்லா காயணுமா. மாடி எவ்வளோ பெருசு தெரியுமா தட்டு இருக்கும். அன்றைக்கி நாங்கள் அதில் தான் பிரியாணி செஞ்சோம். அந்த சட்டிக்கு ஏற்ற மாதிரி தட்டு இருக்கும். விறகு வச்சாண்டா இருக்கணும். புறக்கா இந்த பழங்கள்லாம் இன்றைக்கி வச்சு இன்றைக்கி தயிர் சாதம் இன்றைக்கி செம்மையாக சமைக்க போகிறோம். போன வீடியோக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணாச்சி பழத்தை நடுவில் வச்சுருக்கலாம். இந்த போடும் இந்த வெட்டி வரத்து. இந்த விஷயம் மட்டும் சொல்ல மாட்டேன் மறுத்து. இது துண்டு வேற காணும். என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா ஒன்றும் ஒட்டு இல்லை. வீடியோ எடுத்து தரல. அவன் தகுந்த அவனோட தானே அது நெட்டு கம்மியாக கத்தி கரெக்டாக அந்த சின்ன கத்தினா கட்டுறாங்க. இன்னொரு தண்ணி வேணா செகண்ட் டைம் விடுவோம். தக்காளி மிஸ்ஃபீல்ட் பண்ண என்ன அடுப்பு நல்லா அரிச்சு இல்லை அதில் எல்லாம் இஞ்சிருக்கும். அதுக்கு என்ன ஊற்றிக்கலாம்ப்பா. சொல்லு. கடவுள் நம்பர்ப்பா. கடவுள் நம்பர் போட்டாச்சுப்பா. கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. பச்சை மிளகாப்பா.
நறுக்கி வச்ச தேங்காய்ப்பா. அலசி வச்சிருந்த தேங்காய், அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்ப்பா. அரைச்ச இஞ்சி போட்டு போய் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்குப்பா. நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு கிண்டு 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 அடி பிடிக்கும். இங்கேண்ணா இங்கேண்ணா கழிக்கங்க. இதில் இருக்கியா பொடி என்ன பொடியா இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கல்லுப்பு போட போகிற பார்த்தீங்கன்னா எவ்வளோயா? கல்லுப்பு போட்டோம். போண்டா போண்டா போண்டா. உப்பு உங்களுக்கு வேணுங்கிறமான அளவு போட்டுக்கலாம். வேணுங்கிறமான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எவ்வளோ போடு 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 சும்மா போடு கொஞ்சம் போடு. ரொம்ப போடு. வேணுங்கிறமான அளவு மிளகா பொடி போட்டுக்கலாம். சாப்பிட முடியும். பார்த்து நினைச்சு இஞ்சி, கேரட்டு, வாங்காப்பா. போட்டுக்கலாம்ப்பா. எப்பா நைட்டு உர வச்ச தயிர்ப்பா. நல்லா பசும்பால் இதுலேருந்து எடுத்தது தயிர்ப்பா. நல்லா பன்னீர் திராட்சையை போட்டுக்கலாம்ப்பா. அப்படியே அண்ணாச்சிக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, ஒரு பேர் அண்ணாச்சி பழம்ப்பா. போய் சாப்பிட மாட்டேங்கிறோம். நீங்கள் எப்படி சாப்பிடுவே இல்லை? போங்க சும்மா விடுங்க. ஆஹா. இப்போ இந்த திராட்சையை அப்படி வச்சு சாப்பிட்டா அப்படி அவ்வளோ அருமையாக இருக்குப்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிருக்கு இந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இருக்கு இந்த ஊறுகாய்க்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி வா நாக்கில் வச்சு அப்படி கரைஞ்சி போகுது. அப்படியே தேன் மாண்டா இருக்குங்க. அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.